அருகே சாலையில் உலா வந்து வாகனத்தை சேதப்படுத்தும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து வனத்துறை அலுவலகம் அருகே உள்ள இப்பகுதியில் நடமாடும் யானை அவ்வப்போது வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் விரட்டி வருவதால் அனைத்து தரப்பினரும் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் மாலை நேரத்தில் அவ்வழியாக வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று காரை சேதப்படுத்தியது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாள்தோறும் காட்டு யானை நடமாட்டத்தால் மக்கள் பீதியடைந்து வருவதால் வனத்துறையினர் விரைந்து வந்து இதனை அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் 3,60,00,000 மதிப்பில் பல்வேறு திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பெரிய குளத்துப்பாளையம் கிளை நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி, மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் கழிப்பிடம் அமைக்கும் பணி, பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிடத்தை மராமத்து செய்யும் பணி மற்றும் சமையல் அறை புதிதாக அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு 3,60,00,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்து பணியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர் மற்றும் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர். ராஜபாளையம் அருகே நல்லம்ம நாயக்கன்பட்டி ரயில்வே கேட் பகுதியில் 20 வயது இளைஞர் ஒருவர் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நல்லம்ம நாயக்கன்பட்டி ரயில்வே கேட் அருகே ரயிலில் அடிபட்டு தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் இருப்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் பெயரில் விரைந்து சென்ற போலீசார் தலை மற்றும் உடல் தனியாக இருந்த பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும் தனியார் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து வந்ததும் இவர் பெற்றோர்களிடம் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இதற்கு மூர்த்தியின் பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதும் தெரிய வந்தது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக மனம் உடைந்த நிலையில் காணப்பட்ட மூர்த்தி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்தது. மேலும் இது குறித்து மூர்த்தியின் தந்தை சிங்கராஜ் அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்காடு மோட்டூர் கிராமத்தில் ஐயப்பன் கோயிலில் 26ஆம் ஆண்டு விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அடுத்த செங்காடு மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் கோயிலில் விளக்கு பூஜை வழிபாடு வெகு விமர்சையாக அனைத்து பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனையடுத்து 18 படிகளில் கற்பூர தீபாராதனை எரிந்தவாறு செங்காடு மோட்டூர் கிராமத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சிறப்பு விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு ஐயப்பனின் பக்தி பாடல்களை பாடியவாறு தரிசனத்தில் ஈடுபட்டனர். மேலும் தரிசனத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த கன்னி சுவாமிகளான சிறுவர்கள், சிறுமிகள் பக்தி பாடலுக்கு நடனம் ஆடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ஐயப்பனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விளக்கு பூஜையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கச்சராபாளையம் அருகே நீரோடையை ஆக்கிரமிப்பால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விளைநிலங்கள் பாதிப்படைந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் அருகே உள்ள சூசை நகர், கரடி சித்தூர் எல்லை, மண்மலை எல்லை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோமுகி அணையில் இருந்து நீர்வரத்து இந்த மண்மலை கச்சராபாளையம் சாலையில் உள்ள ஓடைகளின் வழியாக அங்கு வசிக்கும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஓடைகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்து தனிநபர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த தனிநபர் ஆக்கிரமிப்பால் அப்பகுதி மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்ற அவலநிலை உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்தும் மேலும் 500 மீட்டர் அளவில் தார்ச்சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.